மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 மற்றும் 61வது நாளுக்கான தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அந்த லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், வரி வடிவத்தில் முதலில் எழுதப்பட்ட தமிழ். வரி வடிவத்தில் முதல் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து என்ன? எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி தான் வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவத்தில் முதலில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அசோகர் பிராமி வேறு, தமிழ் பிராமி வந்து வேறு. பாலி அப்படின்றது தமிழ் எழுத்தே கிடையாது. தமிழின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட வரி வடிவம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துகளை இந்த சைடு வந்து நூட்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு அது என்ன வகையான நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கண நூல். சரிங்களா? அடுத்தது 10 பாட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 மேல்கணக்கு நூல். 14 மேல்கணக்கு நூல். 10 பாட்டு மற்றும் 8 தொகை ரெண்டுமே 14 மேல்கணக்கு நூல்கள் தான். அடுத்தது திருக்குறள் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல். சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 50 காப்பியங்களில் வரும். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 3421 ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல், அகத்தியமும் வந்து ஒரு இலக்கண நூல், அது நன்னூல் அப்படின்றது ஒரு இலக்கண நூல். 10 பாட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 10 பாடல்கள் இருக்கும். திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, மலைப்படுகடான், நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டுக்கள் சேர்ந்த தொகுப்பு தான் 10 பாட்டு. இது வந்து 14 மேல்கணக்கு நூல். 14 மேல்கணக்கு நூலில் 8 தொகையும் இருக்கும். அதில் 8 நூட்கள் இருக்கும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? அடுத்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு நூலில் 18 நூட்கள் இருக்கும். அதில் மிகவும் இம்பார்ட்டண்டானது திருக்குறள். இதை தவிர வேறு என்னென்ன வரும்னா ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், அடுத்தது வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லிட்டு 18 நூட்கள் வந்துட்டு இருக்கும். சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள்னால் 5 பெரும் காப்பியங்கள் இருக்கும். அதில் ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூட்கள், மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமண நூட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடல் ஊர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன்கள் என எழுதப்பட்ட நடுக்கல் கிடைத்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கூடல் ஊர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன்கள் என எழுதப்பட்ட நடுக்கல் கிடைத்துள்ள இடம். எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா புலிமான் கோம்பை, தேனி மாவட்டம். சரிங்களா? தேனி மாவட்டத்தில் இருக்க புலிமான் கோம்பை அப்படின்ற பிளேஸில் தான் இந்த லைன் பொறிக்கப்பட்ட நடுகள் கிடச்சிருக்கு. இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆணிரையை கவர செய்ய போன வந்துட்டு அந்தவன் வந்துட்டு தோற்று போயிருப்பான், அவனுக்கான கல் தான் இது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். இது தாதப்பட்டி அப்படின்றதும் வந்துட்டு நடுக்கல் கிடைத்த இடம்தான் தேனி மாவட்டம். செங்கம் அப்படின்றது நடுக்கல் கிடைத்த இடம்தான் திருவண்ணாமலை மாவட்டம். பொற்பனை கோட்டை அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல் கிடைக்கப்பட்ட இடம்தான். சரிங்களா? மொத்தத்தில் இது எல்லாமே நடுக்கல் கிடைக்கப்பட்ட இடம்தான். பட் அந்த லைன் கூடல் ஊர் ஆக்கோல் அப்படின்ற லைன் பொறிக்கப்பட்ட நடுக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு புலிமான் கோம்பையில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த வந்துட்டு பொற்பனை கோட்டை அப்படின்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது கண்ணகிக்கு சிலை கட்டிய சேர அரசர். கண்ணகிக்கு சிலை செய்து கோவில் கட்டிய அரசர் யார்? சேர அரசர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான பதில் சேரன் செங்குட்டுவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை வரையில் போய் கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு சிலை செய்து கோயில் கட்டியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகளுடைய அண்ணன், அதாவது சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள். அவர் எழுதிய நூல் தான் வந்துட்டு சிலப்பதிகாரம். அதாவது கண்ணகி கோவலன் கதையான சிலப்பதிகாரத்தை எழுதியது யாருன்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா? அடுத்த கொஷின், பொறுத்துக. இரும்பொறை, இளஞ்சென்னி, முதுகுடுமி, பெருவழுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாலைகள் வந்து இந்த சைடு கொடுத்துருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேரல் இரும்பொறை.
சரிங்களா. அவருடைய முழு நேம் வந்துட்டு சேரல் இரும்பொறைன்னு சொல்லுவாங்க. அவருக்கான மாலை வந்துட்டு பனம்பூ மாலை. இளஞ்சே சென்னி அவர் வந்து ஒரு சோழ அரசர், அப்போ அவங்களுக்கானது அத்திப்பூ மாலை. முதுகுடுமி பெருவழுதி அப்படின்றது ஒரு பாண்டிய மன்னன், அவருக்கு வந்துட்டு மாலையானது வேப்பம்பூ. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி 2, 3, 1 தான் சரியான பதில். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம். இரும்பு உருக்கு ஆலைகள் கிடைத்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம் எது அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுமணல் மற்றும் குட்டூர் அப்படின்ற பகுதிகளில் தான் இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை அரிக்கமேடு குடிக்காடு அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மணிகள் வந்துட்டு கிடச்சிருக்கும். சரிங்களா. கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கும். ஆதிச்சநல்லூர் அந்த வந்துட்டு பட்டணம் அப்படின்ற பிளேஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலிகள் வந்து கிடச்சிருக்கும். கீழடி குடிக்காடு அப்படின்ற பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது தங்க ஆபரணங்கள் வந்து கீழடியில் கிடச்சிருக்கும். குடிக்காடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இரும்புருக்கு ஆலைகள் இருக்கிற பிளேஸ் தான், பட் கீழடியில் கிடைக்கல, அதனால் இந்த ஆன்சர் வராது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய அரசின் சாலைகள் குறித்த படத்தொகுப்பு. ரோமானிய அரசின் சாலைகள் குறித்த படத்தொகுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிங்கேரியன். ஆப்ஷன் சி பியூட்டிங்கேரியன் அட்டவணை தான் சரியான பதில். ரோமானிய அரசின் சாலைகள் குறித்து கூறுவது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இதில் முசிறி சிலங்கை தீவு வந்துட்டு வேறு பேரில் வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதே புவியியல் அப்படின்ற நூலை எழுதினது வந்து பார்த்திங்கன்னா தாலமி. இதில் வந்துட்டு புவியியல் அமைப்புகளும் நிலப்படமும் வரையப்பட்டிருக்கும். இதில் நம்மளுடைய பகுதிகளான காவிரி பூம்பட்டினம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொர்க்கை, அந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்துட்டு இடம்பெற்று இருக்கிறதா சொல்கிறாங்க. காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி பகுதிகள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னா, எரித்திரியன் அப்படின்னா செங்கடல் சுற்றியுள்ள பகுதி, பெரிப்ளஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை குறித்து கூறப்பட்டு இருக்கும். மூத்தபிடினி எழுதிய இயற்கை வரலாறு அப்படின்ற நூலில் நம்மளுடைய மிளகு வணிகம் குறித்து கூறப்பட்டிருக்கும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்திரை பொதித்த நாணயங்கள் கிடைக்கப்பெற்ற இடம். முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைக்கப்பெற்ற இடம். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. கொடுமணல், போடிநாயக்கனூர் 2 பிளேஸ்லையுமே முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்திய குதிரை வணிகர்கள் குறித்து கூறும் சான்று. இந்திய குதிரை வணிகர்கள் குறித்து கூறும் சான்று எது? இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மகாவம்சம். மகாவம்சம் அப்படின்றது ஒரு பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல். இது வந்துட்டு இலங்கையில் எழுதப்பட்டது. புத்தரனுடைய சமய வரலாறு குறித்து கூறும் நூல். இதில் தான் நம்மளுடைய வணிகர்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கான வணிகர்கள் ப்ளஸ் வந்துட்டு அதுலேயும் முக்கியமாக குதிரை வணிகம் குறித்து கூறப்பட்டுள்ளது. அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கௌட்டில்யர் அப்படி இல்லைன்னா சாணக்கியர் அப்படின்றவரால் எழுதப்பட்டது. இவர் மௌரிய வம்சத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பர்சன். ஏன்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்ததுக்கு காரணமாக இருந்தவரே வந்து பார்த்திங்கன்னா கௌட்டில்யர் தான். இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் பாண்டிய கவாடகா அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை பற்றி கூறியிருக்கார் இல்லையா, அது ரிலேட்டடாக வந்தது தான் இந்த நூல். அடுத்தது வியன்னா பாப்பிரஸ். பாப்பிரஸ் அப்படின்றது ஒரு தாவரம், நாணல் வகை தாவரம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோம் நாட்டு வணிகருக்கும் முசிறி வணிகருக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் குறித்து கிடச்சிருக்கு. அது வியன்னா அப்படின்ற அருங்காட்சியகத்தில் பத்திரமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் வியன்னா பாப்பிரஸ். அடுத்தது பெரிப்ளஸ், எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், அதுதான் முன்னாடியே பார்த்தாச்சு. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற நூலில் வந்து ஒரு கிரேக்க நூல். இதில் வந்து முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை வந்து குறித்து கூறப்பட்டிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கேரள புத்திரர்கள் என அசோகர் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளவர்கள் யார்? கேரள புத்திரர்கள் என அசோகர் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளவர்கள் யார்? இதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா கேரள பகுதியை ஆட்சி செஞ்சது சேரர். ஆப்ஷன் ஏ சேரர் தான் கரெக்டான பதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எந்த வருடம் வந்துட்டு இயற்றப்பட்டது? பழங்கால பொருட்கள் மற்றும்
கலை கருவூல சட்டம் வந்துட்டு எந்த இயர் வந்து இயற்றப்பட்டதுன்னா 1972. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதே வந்துட்டு இந்திய புதையல் சட்டம் வந்துட்டு 1878 இந்திய புதையல் சட்டம். அடுத்தது பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1958. சரிங்களா? அடுத்தது தங்கத்தின் தரத்தை கணக்கிடும் முறைகள் கிடைக்கப்பெற்ற இடம். தங்கத்தின் தரத்தை கணக்கிடும் முறைகள் வந்து கிடைக்கப்பெற்ற இடம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா குவான் லுக் பாட். சரிங்களா? குவான் லுக் பாட் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் தரத்தை கணக்கிட உதவும் முறைகள், அதாவது பெரும் பத்தன் கல் அப்படின்ற கல் வந்து கிடச்சிருக்கும். அது வந்து தங்கத்தின் தரத்தை கணக்கிட உதவுவது. இந்த பெரனிக்கே அப்புறம் குசேர் அல் காதிம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடுமண் பொறிப்புகள் இருக்கு இல்லையா, சுடுமண் பொறிப்புகள் கிடைக்கப்பட்ட இடம். அது முக்கியமாக எகிப்து பகுதியை சேர்ந்த சுடுமண் பொறிப்புகள் கிடைக்கப்பெற்ற இடம். இதே கோரோரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓமனில் வந்துட்டு கிடைக்கப்பெற்ற சுடுமண் பொறிப்பு கிடைக்கப்பெற்ற இடம் தான் வந்துட்டு கோரோரி. அடுத்தது சேரர்களின் தலைமுறைகளை குறித்து கூறும் கல்வெட்டு. சேரர்களின் தலைமுறைகளை குறித்து கூறும் கல்வெட்டு. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா புகழூர் கல்வெட்டு. கரூரில் இருக்க புகழூர் கல்வெட்டு தான் சேரர்களின் தலைமுறைகளை குறித்து கூறுவது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கூற்று 1, சேரர்களை பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. அடுத்தது சோழர்களை பற்றி கூறும் நூல் வந்து பதிற்றுப்பத்துன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தவறு. சரிங்களா? சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் தான் பதிற்றுப்பத்து. சோழர்களை பற்றி கூறும் நூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. அப்போது இரண்டும் தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். நெக்ஸ்ட்டு மிளகு வணிகம் குறித்து கூறும் நூல் எது? மிளகு வணிகம் குறித்து கூறும் நூல் எது? இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இயற்கை வரலாறு. அதாவது மூத்த பிலினி எழுதிய இயற்கை வரலாறு நூல் தான் மிளகு வணிகம் குறித்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வளமே மிளகு வணிகத்தால் அழிஞ்சது அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.